மனிதனுடைய துன்பங்களுக்கு காரணம் என்ன? அது மனிதனிடையே உள்ள 3 விதமான களங்கங்கள் தான். அவை ஆணவம், கண்மம், மாயை. அதாவது தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம். இதுல தன்முனைப்புன்னா என்ன? தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. இது ரெண்டும் தான் ஈகோ, தன்முனைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த 2 தம்பதியருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் 6 விதமான குணங்கள். இந்த 6 விதமான குணங்கள் இல்லாத மனிதனே கிடையாது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பார்க்கவர்ச்சி, உயர்வுதாழும் மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே மனிதனுக்கு ஏற்படுகின்றன. இவற்றிலே ஒரு சிலருக்கு கூடுதல் குறைவாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த 6 குணவாய்ப்பட்ட நிலையிலே மனிதன் உள்ளார். இவற்றை நாம் நிறைமனமாக, பொறுமையாக, கற்பு நெறியாக, நேர்நிறை உணர்வாக, மன்னிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இவை உணர்ச்சி செய்யப்பட்ட நிலையிலே உள்ளவற்றை அறிவயப்பட்ட நிலையிலே மாற்றிக்கொள்வதுதான் நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, நேர்நெறி உணர்வு, மன்னிப்பு என்பதால். இவற்றை செய்யாவிட்டால், இவற்றை மாற்றாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், பொய், சூது, கொலை, களவு, கற்பழிப்பு என்ற 5 விதமான பாவச் செயல்களை, பழிச் செயல்களை மனிதன் செய்ய முற்படுகிறார் என்று குறிப்பிடுகிறார்கள் மகரிஷி அவர்கள். எனவே அகத்தாய்வு பயிற்சியை அதற்காக வடிவமைத்து அவற்றை நாம் கற்றுக்கொண்டு இந்த 6 குணங்களை சீரமைக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற தத்துவ விளக்கம் பெறுதல். இவற்றை பெற்று நாம் நிறைவாக வாழ்வோம். மனவளக்கலை பயிற்சிகளை எடுத்துக்கொள்வோம். நன்றி.